ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பழனி விலாகில் எபிசோட் 3. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பழனி ஹீல்ஸ் தான். நம்ம ஸ்ரீராமின் ரெசிடென்சியில் தான் தங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே புறப்பட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி 5 o'clock ஆச்சு. ஸோ ஈவினிங் போல் நம்ம வந்து இடும்பர் ஹீல்ஸை வந்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 o'clock நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இடும்பர் மலையை தான் ஏறிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட இடும்பர் மலை ஏறி இடும்பரை தரிசிக்க போகிறோம். பொம்மை கடை இதுதான் இடும்பு மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, என்ட்ரன்ஸு. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பு வழியாக தான் நம்ம வந்து இடும்பர் மலையை ஏற போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடந்து வரியா? சுருட்லாம் அடிப்பாரு போல. எப்பவுமே கேமராமேன் ஹில்ஸ் ஏறக்குள்ள பேக் சைடு எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ஆஃப் வியூ மட்டும் தான் கவர் பண்ணுறாங்க, ஃபுல் வியூ கவர் ஆகலை. நானும் பல தடவை சொல்லிட்டேன், திருத்தணி மலை ஏறுறப்பையும் சொல்லிட்டேன், பழனி மலை ஏறுறப்போ முன்னாடி பிஃபோராகவும் சொன்னேன், ஃபுல் வியூ கவர் பண்ணி எடுங்கன்னு சொல்லி. அப்போவுமே ஒரு ஆஃப் வியூவில் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அரைக்குறையாக தான் தெரியும், மன்னிச்சிருங்க. தலையை தான் கவர் பண்ணுற பைத்தியம். இப்படி எடுத்தாதான் படியில நான் நாளில் தான் எடுத்தேன். நீ இல்லை டிஃப்ரெண்டாக எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இடும்பர் மலையோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கைலாயத்தில் அனைவரும் ஒன்று கூடினர். இதனால் பூமியின் சமநிலை பாதித்தது. இதை பார்த்த சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தெற்கு நோக்கி செல்லுமாறு ஆணையிட்டார். அகத்தியரோ இடும்பன் என்ற அசுரனை அழைத்து 2 மலைகளை தூக்கி சென்று தெற்கு நோக்கி செல்லுமாறு அவரும் ஆணையிட்டார். இடும்பன் 2 மலைகளையும் தூக்கி சென்றபோது சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக 2 மலைகளையும் கீழே வைத்து உறங்கினார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு இடும்பர் மறுபடியும் 2 மலைகளில் ஒரு மலையை முதலில் தூக்க முயற்சித்தார். ஆனால் அந்த மலை சிறிதும் நகரவில்லை. ஏனென்றால் முருகப்பெருமான் மலையின் உச்சியில் நிலை கொண்டு நின்றார். நாளடைவில் அதுவே பழனி மலையாயிற்று. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பழனி கதை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஈசனின் திருவிளையாடல் காரணமாக ஒரு நாள் முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் போட்டி ஒன்று ஏற்பட்டது. காரணம், ஞானப்பழத்திற்காக. ஈசனோ இவ்வுலகை முதலில் யார் சுற்றி வருகிறாரோ அவரே ஞானப்பழத்தை பெறலாம் என்று ஆணையிட்டார். உடனே முருகன் இவ்வுலகை சுற்றி வர ஆரம்பித்தார். ஆனால் விநாயகனோ அம்மையப்பனை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுவிட்டார். கோபமடைந்த முருகன் தன்னுடைய அணிகலன்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு பால தண்டாயுத பாணியாக இடும்பன் இறக்கி வைத்த மலையில் தஞ்சமடைந்தார். பின்பு இடும்பனுக்கும் பால தண்டாயுத பாணியான முருகனுக்கும் போர் உண்டாயிற்று. காரணம், மலை யாருக்கு சொந்தமானது என்பதற்காக. முருகன் இடும்பனை வென்று கொன்று வெற்றி பெற்றார். பின்பு இடும்பனுக்கு உயிர்ப்பித்து தன்னுடைய காவலனாக ஏற்றார். இதனால் இடும்பன் பழனி 2 மலையும் உருவாய். இதுவே இடும்பன் பழனி ஆகிய 2 மலைகளும் தோன்றதற்கான காரணம் வரலாறு ஆகும். சபரிமலை போகிறவங்கெல்லாம் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இங்க பாப்பா நீ
கீழே விழுந்துடாத அசாரன். நீ போய் தூக்குப்பா. நீ போய் தூக்கு. அசோக போய் தூக்கு சரி. என்ன கேட்டாமா? நம்ம கார் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா போது இதோ இருக்கு மெரூன் கலர் கார். பழனி தான் இருக்குது. பழனி முருக கோபுரம் சூப்பராக தெரியுதா? அடடா சூரியன் கோபுரம் நல்ல வியூ. சூப்பர் சூப்பர். இறங்குதா? இறங்குது 1 2 3 4 இறங்குதா? இறங்குதா இல்லை? இதை இறங்குது ரோப் கார். நாளைக்கு ரோப் காரில் போயிடலாமா? படியில் தான் போனோம். நீங்க போங்கக்கா. வரம் போடா. சாமி எடுக்கலாமா வீடியோ? ஓகே. புடிடி பெரியவனு புடிடி.
கிட்டவா டச் பண்ணிட்டு அப்படி போட்டோ எடு. ஐயோ எனக்கு கால்லாம் நடுங்குது. அது வை முடிச்சிடும். நாங்கள் இடுமன் மலை இறங்கி வந்தாச்சு. அடுத்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சொல்லாச்சு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். பெரிய போட்டப்ப இதெல்லாம் வந்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கெல்லாம் போகிறது. வாங்கிப்பா, அம்மா வந்து அழைச்சி வந்து வாங்கிப்பா. அங்கே நிறைய கடை இருக்கு, வா. நாட்டு போட்டுட்டு இருக்காங்க. நான் ஹோட்டல் வந்துட்டோம். ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டல் வந்துட்டோமா? சொல்லு, ஹோட்டல் வந்துட்டோமா? அம்மா வந்தாச்சு, அடிச்சுப்போம். நாளைக்கு நடந்து வரலாமே. நம்ம கார் எங்க இருக்கு? அம்மா அழைச்சிட்டு அப்புறம் நின்றா. கேமராமேன் பாத்துங்க, என்ன கேமராமேன் வாயில கொஞ்சம் நுர தள்ளிட்டு ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பழனி ரீச் ஆகி இடுமன் மலை ஏறி இறங்கியாச்சு. இடுமன் மலை நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை போனேன். சூப்பராக இருந்தது. நல்லா ஏற்றம், நிறைய படிக்கட்டு. என்னோடய ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா சபரிமலை அளவுக்கு ஹீல்ஸ் கிடையாது, ஏதோ கொஞ்சம் ஓரளவு ஹீல்ஸ் இருக்குது. இப்போ வந்து கேமராமேன் அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்கள் கேமராமேன். எத்தாதப்பா அவ்வளோதானா? கால் வலி, வாயில கொஞ்சம் சைடில் ரெண்டு பக்கமும் நுர தப்பிச்சா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா? அப்படி ஒன்றும் பயங்கரமாலாம் இல்லையேங்க, வெளிச்சமான ஆமாம். ஐயோ சேட்டை பிடிச்ச பயங்கர சேட்டை பிடிச்சானுங்க. இறக்கத்துல திரு ஓடுறானுங்க. சரி ஓகே, அடுத்து பழனி மலை ஏறுறப்ப நாங்கள் சொல்லு. ஓகே, தேங்க்யூ.